எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்ச், தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜிகே பேட்ச், கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ், மேக்ஸ் லைவ் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் வேளாண்மை, பால்வளம், மீன்வளத்துறையில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வேளாண்மை, பால்வளம் அப்புறம் மீன்வளம் ஆகிய துறைகளில் முதல் இடத்துல இருக்கு. இரண்டாவது கேள்வி, சன்ஷத் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம்பி. மூன்றாவது கேள்வி, இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜாஸ்மின் பாலினி. தமிழ்நாடு ஷோர் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் கடலோர வளங்கள் மீட்பு. ஐந்தாவது கேள்வி, சர்வதேச நிதியம் எந்த நாட்டிற்கு அடுத்த கட்ட கடன் தவணையை விடுவிக்க கூடுதலாக 11 நிபந்தனைகளை விதித்துள்ளது? ஆன்சர் பாகிஸ்தான். 58வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா. ஏழாவது கேள்வி, எந்த நாடு சொந்த நாட்டிற்கு பணம் அனுப்பினால் 5% வரி விதிக்க உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமெரிக்கா. சமீபத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இலக்கை எட்டாமல் கீழ்கண்ட எந்த திட்டம் தோல்வி அடைந்தது? ஆன்சர் PSLV C61 EOS 09. ஒன்பதாவது கேள்வி, தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் நீரஜ் சோப்ரா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் இடம். சர்வதேச அருங்காட்சியக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 18ஆம் தேதி. ஸோ இப்போ இன்றைய கணக்கு 2 ஹைஸ் பார்க்கலாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பத்திரிகை சுதந்திர குறியீடு 2025 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 151வது இடம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்டர்ஸ், அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பத்திரிகை சுதந்திர குறியீடு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான இண்டெக்ஸ். இதில் இந்தியா 151வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் 180 நாடுகளில் பத்திரிகை சுதந்திரம் தொடர்பாக ஆய்வு செஞ்சு தரவரிசையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாடுகளையும் எப்படி ப்ரெஸ் வந்து ஃப்ரீடமாக வந்து செயல்படுதா அப்படிங்கிறது தொடர்பாக ஆய்வு செஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா வந்து 151வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த வருஷம். இதுவே போன வருஷம் எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருந்தது இந்தியா அப்படின்னா 159வது இடத்தை பிடிச்சிருந்தது போன வருஷம். அடுத்து, இந்த பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல முதல் 3 இடங்களை பிடித்த நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்னா, பின்லாந்து நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, எஸ்தோனியா வந்து 2வது இடத்துல இருக்கு, நெதர்லாந்து நாடு வந்து 3வது இடத்துல இருக்கு. அடுத்து அமெரிக்கா வந்து 57வது இடம், ஆஸ்திரேலியா வந்து 29வது இடம், கனடா வந்து 21வது இடத்துல இருக்கு. நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 151வது இடம். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு 2023 நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 130வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து இந்தியாவிலே வந்து அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமாக முதலிடத்துல மத்திய பிரதேச மாநிலம் இருக்கு. பட்டினிச்சாவு அபாயத்துல பார்த்தீங்கன்னா உலக அளவில் 30 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஐநா வெளியிட்டுல ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாவது கேள்வி, இந்திய கடற்படைக்கு உள்நாட்டிலேயே சோனோ போய்கள் தயாரிக்கும் முதல் தனியார் நிறுவனம் எது? ஆன்சர் அதானி நிறுவனம். ஸோ இந்திய கடற்படைக்காக இப்போ உள்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சோனோ போய்களை வந்து தயாரிக்கக்கூடிய முதல் தனியார் நிறுவனமாக அதானி நிறுவனம் உருவெடுத்திருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இப்போதான் மோதலானது ஏற்பட்டது. ஸோ அதை எடுத்து பாதுகாப்பு தளவாடங்களை வாங்குறது, பாதுகாப்பு பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்றாங்க. ஸோ இதுக்கு இடையில அதானி நிறுவனம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கடற்படையில வந்து இப்போ நீர்மூழ்கி கப்பலுடைய தாக்குதலை வந்து எதிர்கொள்ளும் வகையில அதோடைய எதிர்க்கும் திறனை இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா விமானப்படைனா விமானம் நமக்கு தெரியும், அதை வந்து நம்மளால தாக்குதல் நடத்தி அதை அழிக்க முடியும். ஆனால் நீர்மூழ்கி கப்பல் பார்த்தீங்கன்னா நீருக்கு அடியில் இருந்தபடியாகவே அது எங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு நீர்மூழ்கி கப்பலுடைய தாக்குதலானது இருக்கும். ஸோ அப்போ நீர்மூழ்கி கப்பலுக்கு தாக்குதல் நடத்துது அப்படின்னா அந்த தாக்குதலை தகர்க்கணும், நீர்மூழ்கி கப்பலுடைய எதிர்ப்பு திறனை நம்ம இந்திய கடற்படையில வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதானி நிறுவனம் வந்து அமெரிக்க நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஸ்பார்டன் அப்படிங்கிற நிறுவனத்தோட அதானி நிறுவனம் வந்து நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலை தடுக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுக்காக
ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தம் எதுக்காக அப்படின்னா நீர்மூழ்கி இந்திய கடற்படைக்கு வந்து நீர்மூழ்கி எதிர்ப்பு திறனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அது தொடர்பாக மின்னணு சென்சார், திசை காட்டும் அமைப்பு, இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை இந்திய கடற்படையில சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதன்படி இப்போ அதானி நிறுவனம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோனோ போய்களை தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. நீருக்கடியில அச்சுறுத்தல் ஏற்படுது இல்லையா, அந்த அச்சுறுத்தலை கண்டறியக்கூடிய ஒரு மின் இயந்திர ஒளி உணரி தான் சோனோ போய்கள். இதை இந்தியாவிலே அதானி நிறுவனம் உருவாக்குறதுக்காக அமெரிக்காவுடைய ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அதன்படி இந்த உள்நாட்டில் சோனோ போய்களை உருவாக்கக்கூடிய முதல் தனியார் நிறுவனம் அப்படிங்கிற பெருமையை வந்து அதானி நிறுவனம் பெற்றிருக்கு. ஸோ ஏற்கனவே 2018 பார்த்தீங்கன்னா எல்பிட் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தோட அதானி நிறுவனம் வந்து ஒரு ஹெம்ஸ் 900 ட்ரோன்களை வந்து வாங்குறதுக்கு தயாரிக்கிறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. 2020 சிறிய ரக ட்ரோன் ஏவுகணை ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்காக அதானி நிறுவனம் வந்து இந்த எல்பிட் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. இப்போ வந்து நீர்மூழ்கி கப்பலுடைய எதிர்க்கும் திறனை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்த 3வது கேள்வி, நிலவில் அணுமின் நிலையங்கள் அமைக்க எந்த 2 நாடுகள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சீனா, ரஷ்யா. சீனாவுடைய விண்வெளி நிறுவனமும் ரஷ்யாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமும் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நிலவுல இப்போ அணுமின் நிலையத்தை அமைக்க போறாங்க. அதுக்காக இந்த 2 நிறுவனமும் சீன விண்வெளி நிறுவனமான சிஎன்எஸ்ஏ நிறுவனமும் ரஷ்யாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான ராஸ்கோஸ்மாஸும் இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தப்படி 2035ஆம் ஆண்டுக்குள்ள நிலவுல அணுமின் நிலையமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. முற்றிலும் இந்த அணுமின் நிலையம் வந்து தானியங்கி முறையில இயங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 4வது கேள்வி, ட்ரோன் சக்தி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. 2022 தான் இந்த ட்ரோன் சக்தி இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. எதுக்காக இந்த ட்ரோன் சக்தி இயக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ட்ரோன் பயன்பாடை அதிகப்படுத்தணும், ட்ரோன் உற்பத்தி செய்யறது, தயாரிக்கிறது, அதை ஏற்றுமதி செய்யறதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரோன் சக்தி இயக்கம் அப்படிங்கிறது 2022 தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராணுவ பயன்பாடுகளில் வந்து ட்ரோனை வந்து பயன்படுத்துறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா விவசாயம், அடுத்து வந்து வானிலை, சுற்றுச்சூழல், இது தொடர்பான விஷயங்களுக்காக தான் ட்ரோன் தொழில்நுட்பத்தை நம்ம இந்தியா பயன்படுத்தியிருக்கு. ஆனா ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துச்சு இல்லையா, அந்த போருக்கு அப்புறமா தான் அந்த போர்ல ட்ரோன் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் போர்ல ட்ரோனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது உலக அளவில் தெரிய வந்தது. ஸோ அதை அடுத்து 2020ஆம் ஆண்டு தான் ட்ரோன்களை வந்து பயன்படுத்துவதற்காக விதிமுறைகள், அதுக்கான விதிகளானது உருவாக்கப்பட்டது. அதன்படி 2022 ட்ரோனை வந்து நம்ம பயன்படுத்துறது, அதை வந்து தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் அதை ஏற்றுமதி செய்யறது, இது போன்றவற்றிற்காக இந்தியாவில் ட்ரோன் சக்தி இயக்கமானது தொடங்கப்பட்டது. ஏன்னா அதோடைய ராணுவ பயன்பாடு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ராணுவத்திலேயே அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கிறது, ட்ரோன் தயாரிக்கிறது, அதை ஏற்றுமதி செய்யறது, இறக்குமதி செய்யறது, ட்ரோன் பயன்பாடுகளை இன்னும் விரிவுபடுத்துவதற்காக இந்த ட்ரோன் சக்தி இயக்கமானது தொடங்கப்பட்டது. இப்போ எதுக்காக ட்ரோன்கள் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல், அதுக்கான பதிலடி தான் ஆப்ரேஷன் சிந்தூர். அப்புறம் பாகிஸ்தான் ட்ரோன்கள் மூலமாக நம்மளை தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து ரொம்ப ரொம்ப எல்லை தாண்டி ஒரு எதிரி நாட்டு நம்ம தாக்குதல் செய்யணும், இல்லைன்னா எதிரி நாடு நம்ம மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறது, இது போன்றவற்றிற்கு ட்ரோன்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா ட்ரோனை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல உயிரிழப்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ராணுவ வீரர் நேரடியாக போய் தாக்குறதுக்கு ட்ரோன்கள் அனுப்பி அதன் மூலமாக உளவு பார்க்கிறது, அதன் மூலமாக தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது வந்து உயிரிழப்பை வந்து கம்மி பண்ணும். இன்னொன்று எஃபெக்டிவாகவும் நம்மளால உளவு பார்க்க முடியும். ஸோ ட்ரோன் ரொம்ப இன்றியமையாததாக இருக்கு ராணுவ பயன்பாட்டில். ஸோ அதனால தான் இந்த இப்போ தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதை எடுத்து ட்ரோன்களோட முக்கியத்துவம் அதிகரிச்சிருக்கு. ஸோ கவனிங்க, சர்ச்சர் அப்புறம் ஹெரோன் ரகங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்டேருந்து நம்ம இந்தியா வாங்கியிருக்காங்க. ட்ரோனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சர்ச்சர் அப்புறம் ஹெரோன் ரக ட்ரோன்களை வந்து இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துக்கிட்டேருந்து இந்தியா பை பண்ணிருக்கு. அடுத்து அமெரிக்காக்கிட்டேருந்து 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MQ-9 ரக அழிக்கும் ட்ரோன்களானது வாங்கப்பட்டிருக்கு இந்தியாவில். அடுத்து நாகஸ்திரா 1, இது என்னன்னா தற்கொலை படை ட்ரோன், இது இந்தியாவிலே உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு. இது எப்படின்னா இலக்கையும் அழித்து அதையும் தன்னைத்தானே அதை அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ட்ரோன் தான் நாகஸ்திரா 1. எதிரியுடைய இலக்கை துல்லியமாக தாக்கி தன்னையும் அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தயாரிப்பு தான் நாகஸ்திரா 1. அடுத்து ரஷ்யா கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ரஸ்டம் 2, ஆர்ச்சர் NG அப்படிங்கிற ஆயுதம் தாங்கிய ட்ரோன்களானது பை பண்ணியிருக்காங்க.
அடுத்து L-70 ரக எதிர்ப்பு சிறிய வகை. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில L-70 ரக விமான எதிர்ப்பு சிறிய வகை நவீன பீரங்கி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ZU-23mm பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. S-400 அம்சத்தை கொண்ட சில்கா ரக வான் பாதுகாப்பு சாதனங்கள்னா இந்த மோதல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சரி, நம்ம இந்தியாவில் 2020 தான் வந்து ட்ரோனோட தொழில்நுட்பத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு, அதுக்காக ஒரு கொள்கை, அதற்கான விதிமுறைகளை வகுத்தாங்க. ட்ரோன் சக்தி இயக்கம் 2022 தொடங்கினாங்க. ஆனால் பாகிஸ்தானில் இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இது நம்ம இந்தியாவுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2009 சீனாவுடைய ஒத்துழைப்போட புராக் ரக ட்ரோன் ஆயுதங்களை தயாரிக்க தொடங்கியது பாகிஸ்தான். 2009 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உள்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஷாஃபா ரக ட்ரோன்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. அடுத்து சீனாவுடைய CH-4 அப்புறம் கிங் லூங் ரக ட்ரோன்களை வாங்கியிருக்கு பாகிஸ்தான். துருக்கிக்கிட்டேருந்து ஆசிஸ் கார்டு, அப்புறம் பாய் ரத்கர் TP2, அப்புறம் அகின்ஷி ரக ட்ரோன்களை வந்து பாகிஸ்தான் பை பண்ணிருக்கு. இதில் ரஸ்டன் ப்ளூ ட்ரோன் பற்றி பார்த்தோம்னா இது DRDOனால வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதோட எடை 350 கிலோ எடை கொண்டது. இந்த ட்ரோனை வச்சு நம்ம உளவு பார்க்க முடியும். உளவு பார்க்கறது, கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுறது, வான் ரேடாராக இந்த ட்ரோனானது பயன்படுத்தப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட தூரம் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படின்னா 180 200 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கக்கூடியது. அடுத்து ஹண்டர் கில்லர் ட்ரோன். இது வந்து அமெரிக்காவுடைய தயாரிப்பு, அமெரிக்கானால் தயாரிக்கப்பட்டது. எடை வந்து 1.7 டன். இது எவ்வளோ தூரம் வரைக்கும் பயணிக்கும் அப்படின்னா 1850 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் செல்லும். அடுத்து ஹெரோன் ரக ட்ரோன். இது இஸ்ரேல்கிட்டேருந்து தயாரிச்சிருக்காங்க. இஸ்ரேல் தான் இந்த ஹெரோன் ரக ட்ரோனை வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க. இதோட எடை வந்து 1 டன். எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக 7400 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. அடுத்து சர்ச்சர் ட்ரோன். இது வந்து அமெரிக்கா தயாரிச்சிருக்கு. நாகஸ்ட்ரா ட்ரோன் இது வந்து ஒரு தற்கொலை படை ட்ரோன் சொல்லி பார்த்துருப்போம். இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கு உள்நாட்டில். இதோட எடை வந்து 9 கிலோ எடை கொண்டது. இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நேரங்களிலுமே இதால் கண்காணிப்பு மேற்கொள்ள முடியும். இது தன்னைத்தானே அழித்து கொண்டு அந்த இலக்கையும் அழிக்கக்கூடிய ஒரு ட்ரோன் தான் நாகஸ்ட்ரா ட்ரோன். அடுத்த 5வது கேள்வி, செனாப் நதி நீரின் இந்திய தரப்பு பயன்பாட்டு அளவை அதிகரிக்க கீழ்கண்ட எந்த கால்வாயின் நீளத்தை நீட்டிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரன்பீர் கால்வாய். ஸோ ரன்பீர் கால்வாய் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அதாவது இந்த செனாப் நதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நீரை பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய நீர் பாசனத்துக்காக ரன்பீர் கால்வாய் மூலமாக அந்த நீரானது போகுது. ஸோ ஒரு ஒப்பந்தம் நம்ம பார்த்துருப்போம். 1960ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. உலக வங்கியுடைய மத்தியஸ்தம் மூலமாக தான் இந்த ஒப்பந்தமானது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கையொப்பமாயிருக்கு. அதில் ஒரு 3 நதி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வசம் இருக்குது, பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இன்னொரு 3 நதி வந்து இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் மூலமாக யார் பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானுக்கு தான் அதிகமான நீரானது அவங்களுக்கு கிடைக்கிது. இந்தியாவுக்கு கம்மியாக தான் கிடைக்கிது. நம்மளை விட டபுள் மடங்கு அவங்களுக்கு நீர் கிடைக்கிது. ஸோ இந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க இப்போ ரீசெண்டாக. அதாவது இப்போது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்திருப்பாங்க இல்லையா, ஏப்ரல் 22 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பெஹல்காமில் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இந்தியா ஒரு முக்கியமான 5 முடிவுகளை அறிவிச்சிருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இந்த நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா நிறுத்தி வைத்ததை அடுத்து செனாப் நதி மீது முழு கட்டுப்பாட்டை கொண்டிருப்பது வந்து பாகிஸ்தான் தான். இப்போ இந்த செனாப் நதி மூலமாக நம்ம இந்தியா வந்து பயன்படுத்துறாங்களே நீரோட அளவு அதை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தான் அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுட்டோம் இல்லையா, அதனால நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால செனாப் நதியிலேருந்து அதிகமான நீரை வந்து பாகிஸ்தான் தான் யூஸ் பண்ணுது. ஆனால் அந்த நீரோட பயன்பாடு நம்ம இந்தியா தரப்பில் பயன்படுத்தக்கூடிய நீரோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுற வகையில், அதிகரிக்கும் வகையில் இப்போ ரன்பீர் கால்வாயோட நீளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க, அதிகரிக்கிறதுக்கு பயன்பாட்டு அளவை. சரிங்களா, நீங்க ரன்பீர் கால்வாயோட நீளம் பார்த்தீங்கன்னா இப்போ 120 கிலோமீட்டர் அளவுக்கு நீட்டிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தொடங்குறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா செனாப் நதியிலேருந்து கால்வாய் மூலமா நீரை கொண்டு ஜம்மு அப்புறம் RS-புரால உள்ள பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள விளைச்சல் நிலங்களுக்கு வழங்குது இந்த ரன்பீர் கால்வாய். அந்த ரன்பீர் கால்வாய் வந்து செனாப் நதியிலிருந்து நீரை பெற்று வருது. 1960 ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஒப்பந்தப்படி சிந்து நதியில பாத்தீங்கன்னா கிழக்கு ஆறுகளான ராவி, பியாஸ், அடுத்து சட்லஜ் இந்த 3 நதிகளோட கட்டுப்பாடை இந்தியா கொண்டிருக்கு, இந்தியா கட்டுப்பாட்டுல இருக்கு. மீதமுள்ள 3 நதி, அதாவது முக்கிய பிரதான நதியான சிந்து, அப்புறம் ஜீலம்,
ஜீலம், அப்புறம் செனாப், இந்த 3 நதிகளோட கட்டுப்பாடை வந்து பாகிஸ்தான் கொண்டிருக்கு. அப்போ செனாப் மூலமாக அதிகமான நீரை யாரு பெறா? பாகிஸ்தான் தான் பெறுது. இப்போ என்ன முடிவு பண்ணிருக்காங்க? இந்த ஒப்பந்தத்தை தான் இப்போ நிறுத்தி வச்சுட்டாங்க இல்லையா? ஸோ அதை அடுத்து செனாப்லேருந்து நம்ம நீர் பெறுவதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக ரன்தீப் கால்வாயோட நீளத்தை 120 கிலோமீட்டர் அளவுக்கு நீட்டிக்க போறாங்க. ஸோ அதன் மூலமாக அதிகமான நீரை பெற்று விவசாயத்தை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றது. அது மட்டும் இல்லாம நம்ம நீராற்றல் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறாங்க இல்லையா? அந்த மின்சாரத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற காரணங்களுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அடுத்து 6வது கேள்வி, தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஸோ தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஸோ இவர் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. அதை ரீசனா பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த புத்தகத்தை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மத்திய அரசு பாத்தீங்கன்னா அதுல வெளியிட்ட போது அவர் என்ன பேசியிருப்பாருன்னா, மத்திய அரசு வந்து சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நமக்கு விடுவிக்க வேண்டிய தொகை ஒரு 2152 கோடியை தர்றதுக்கு மறுக்கிறாங்க. அது தொடர்பா உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்ய போவதாக அவர் அறிவிச்சிருப்பாரு. அடுத்து 7வது கேள்வி, இலங்கையில் எத்தனையாவது முள்ளிவாய்க்கால் நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 16வது. ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இலங்கையில 16வது முள்ளிவாய்க்கால் நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அதாவது இலங்கையில பாத்தீங்கன்னா வடக்கு பகுதியிலையும் கிழக்கு மாகாணங்கள்லையும் தமிழர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்க உள்ள பிரிட்டிஷ் ஆட்சி தானே நடந்துச்சு. பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னா அங்கே தேயிலை பறிக்கிறதுக்காக இங்க உள்ள தமிழர்களை அங்கே அழைத்து போயிருப்பாங்க. ஸோ அதன்படி அங்கேயே தலைமுறையாக தமிழர்கள் அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அந்த தமிழர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரி விடுதலை புலிகள் இயக்கம் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு உள்நாட்டு போரானது இலங்கையில மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த உள்நாட்டு போரை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலங்கை படையின் மூலமா பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால 2009 இறுதி போர் நடக்கும்போது பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாங்க முள்ளிவாய்க்கால் பகுதியில் இலங்கையில. ஸோ அதை அடுத்து தான் ஒவ்வொரு வருஷமும் அவங்க உயிரிழந்ததை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினமானது அனுசரிக்கிறாங்க. இந்த வருஷம் 16வது முள்ளிவாய்க்கால் நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து 8வது கேள்வி, பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா மேற்கொண்டு வரும் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துரைக்க எத்தனை எம்பிக்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7 எம்பிக்கள். ஸோ 7 எம்பிக்கள் தலைமையில 7 குழு அமைச்சிருக்காங்க. இப்போ பயங்கரவாத நடவடிக்கை ஆபரேஷன் சிந்தூர் மேற்கொண்டிருப்பாங்க இல்லையா? ரீசெண்டா வந்து பயங்கரவாத அட்டாக் பண்ணியிருப்பாங்க பாகிஸ்தான் பயங்கரவாதிகள். ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக பயங்கரவாத விஷயங்களுக்கு இந்தியா எந்த அளவுக்கு எதிர்ப்பு காமிக்குது அப்படிங்கிறத விளக்கும் வகையில் வெளிநாடுகளுக்கு நம்மளுடைய விஷயங்கள், அதாவது நம்ம இதனாலதான் இந்த நடவடிக்கை எடுத்தோம், இதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தகவல்களை வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வகையில் 7 எம்பிக்கள் தலைமையில ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. 7 எம்பிக்கள் தலைமையில 7 குழு. ரவிசங்கர் பிரசாத், அப்புறம் வைஜெயந்த பாண்டே, சசி தரூர், கனிமொழி, சுப்ரியா சுலே, அடுத்து சஞ்சய் ஜா, ஸ்ரீகாந்த் ஷிண்டே, இந்த 7 எம்பிக்கள் தலைமையில ஒரு 7 குழு 32 நாடுகள் அப்புறம் ஐரோப்பிய யூனியனுக்கு வந்து பயணம் மேற்கொள்ள போறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவுடைய கடுமையான நிலைப்பாட்டை வந்து எடுத்துரைப்பதற்காக 7 எம்பிக்கள் தலைமையில ஒரு 51 பேரை கொண்ட குழுவானது கிளம்புறாங்க. 7 குழு 52 பேர் மொத்தமா அந்த குழுல இருப்பாங்க. எத்தனை நாடுகளுக்குன்னா 32 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு போறாங்க. 9வது கேள்வி, அரசமைப்பு சட்ட விதி 14 கூறுவது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சட்டத்தின் முன் சமத்துவம். அதாவது சட்டத்தின் முன் பாத்தீங்கன்னா அனைவருமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல் 14ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சட்டத்தின் முன் வந்து யாரா இருந்தாலும் சமம், பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை உயர்ந்த ஜாதியா இருந்தாலும் சரி, தாழ்ந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அவங்க பெரிய பட்டப்படிப்பு முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அனைவருமே சட்டத்தின் முன் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல் 14. ஸோ எதுக்காக இந்த ஆர்டிகல் 14 பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்புல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா அனைத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் முழு ஓய்வூதியமானது வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கூடுதல் நீதிபதிகளும் இருப்பாங்க, உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் இருப்பாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மாத்தி உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கூடுதலாகவும் கூடுதல் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு குறைவாகவும் இந்த ஓய்வூதியம் கொடுக்கக்கூடாது. இன்னொன்னு அவங்க இவ்வளவு வருஷத்துக்கு தான் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதன் அடிப்படையிலையும் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ ஒரு பதவி அப்படின்னா அவங்களுக்கு
அந்த ஒரே ஓய்வூதியம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. முன்னாள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கணும். இதுவே உயர் நீதிமன்ற நீதிபதி அல்லது கூடுதல் நீதிபதியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டுக்கு 13.50 லட்சம் ஓய்வூதியமானது மத்திய அரசு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீர்ப்பளிச்சிருக்காங்க. அப்படி வழங்காம நியமனம் செய்யப்பட்ட அந்த காலம் எவ்வளவு வருஷத்துக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, பணி ஓய்வு பெறும்போது அவங்க என்ன பொறுப்புல இருந்தாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதியா இருந்தாங்களா, உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியா இருந்தாங்களா, அந்த மாதிரி எந்த பொறுப்புல இருந்தாங்க, இதெல்லாம் பார்க்காம ஒரே ஓய்வூதிய சலுகையை தான் வந்து வழங்கணும், பாகுபாடு இல்லாம அனைவருக்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்புல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி மீறுவது, அப்படி கொடுக்காம அதை மீறினாங்க அப்படின்னா அது அரசமைப்பு சட்டப்பிரிவு 14 மீறுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு சட்டப்பிரிவு 14 அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்லுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நிரந்தர நீதிபதிகளோட குடும்பத்தினருக்கு வந்து வழங்குறாங்களே ஓய்வூதியம், எல்லா சலுகைகளும் மறைந்த கூடுதல் நீதிபதிகளுக்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 10வது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் 10 ஜிகாவாட் அணுமின் உற்பத்தி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2047 ஆண்டுக்குள். நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா 2047 ஆண்டுக்குள்ளதான் வளர்ச்சி அடைந்த நாடாக மாறணும், வளர்ந்த பாரதமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதே 2047 ஆண்டுக்குள்ள 100 ஜிகாவாட் அணுமின் உற்பத்தி செய்யணும், அணுமின் உலைகள் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 2047க்குள்ள 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி, இதன் மூலமாக அணுமின் உற்பத்தி, அணு உலைகள் மூலமாக மின்சாரம் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்க இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்கள் வந்து இந்திய அணுசக்தி கழகத்துடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கு. ஸோ இந்த அணுமின் நிலையங்கள் மூலமாக இப்போ எவ்வளோ மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா 8.7 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுது. ஆனால் நமக்கு எவ்வளோ தேவை, 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்யணும் 2047க்குள்ள. அதனால என்ன பண்றாங்கன்னா இதுல வந்து தனியார் துறையும் வரணும், அதாவது தனியார் பங்களிப்பையும் இப்போ கொண்டு வர போறாங்க. அதுக்கான விதிமுறைகளை சேஞ்ச் பண்றது, சட்டங்கள்ல திருத்தம் மேற்கொள்வதற்காக மத்திய அரசு வந்து இப்போ முடிவு எடுத்திருப்பதாக, அதை பரிசீலனிச்சுட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்திய விண்வெளித்துறை அப்படிங்கிறது மொத்தமா வந்து கவர்மெண்ட் தான் செயல்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அதுல தனியார் பங்களிப்பு அப்படிங்கிறது 2020 தான் பிரைவேட் செக்டாரும் ஸ்டார்ட் பண்ணலாம், விண்வெளி செயற்கைக்கோள்களை லான்ச் பண்ணலாம், ராக்கெட் லான்ச் பண்ணலாம், நிறுவனங்களை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2020 தான் தனியார் துறைக்கு அனுமதியானது வழங்கப்பட்டது. அந்த மாதிரி இப்போ அணுமின் உற்பத்தி செய்யறதுக்கும் தனியார் துறைக்கு இப்போ அனுமதி வழங்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்கான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பாக பரிசீலிச்சுட்டு வராங்க மத்திய அரசு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 20,000 கோடி ஒதுக்கீட்டுல பாத்தீங்கன்னா சிறிய ரக நவீன அணு உலை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான இயக்கமானது தொடங்கப்பட்டு அதன் மூலமா இப்போ 2033 ஆண்டுக்குள்ள நம்ம உள்நாட்டிலே மேம்படுத்தப்பட்ட ஒரு 5 சிறிய ரக நவீன அணு உலை, 5 SMR, அதாவது சிறிய ரக நவீன அணு உலையானது அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. 11வது கேள்வி, இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கார்லோஸ் அல்கராஸ். ஸோ ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் தான் இப்போ ரீசெண்டாக நடந்த இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில சாம்பியனா இருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் இந்த சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு கார்லோஸ் அல்கராஸ். இது இவர் வென்ற 19வது டூர் பட்டம். அதே மாதிரி ஃபார்முலா 1 கார் பந்தயம், இத்தாலிய கிராண்ட் ஃப்ரீ போட்டி, இத்தாலி கிராண்ட் ஃப்ரீ போட்டியானது ரீசெண்டாக கார் 1 பந்தயம் நடந்திருக்கு, F1 கார் பந்தயம். அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெஸ்டாப்பன், நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ரெட்புல் பந்தய வீரரான மேக்ஸ் வெஸ்டாப்பன் சாம்பியனா இருக்காரு. நெக்ஸ்ட் 12வது கேள்வி, U19 தெற்காசிய கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. இப்போ ரீசெண்டா இந்தியாவில தான் U19, அதாவது அண்டர் 19, 19 வயதுக்குட்பட்டோர் பங்கேற்கக்கூடிய தெற்காசிய கால்பந்து போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டியில இந்தியா தான் சாம்பியனா இருக்கு. இந்த போட்டி நடந்ததும் இந்தியாவில தான், இந்தியா இந்த போட்டியில சாம்பியனா இருக்கு. லாஸ்டா 2023 இந்தியா வந்து சாம்பியன் ஆனது. ஸோ 2வது முறையாக அந்த U19 தெற்காசிய கால்பந்து கோப்பையை வந்து இந்தியா தக்க வச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் நடத்தப்பட்டது எத்தனையாவது எடிஷன் அப்படின்னா 7வது எடிஷன். இந்த போட்டியில 6 அணிகள் வந்து பங்கேற்றிருக்கு. 13வது கேள்வி, நிக்யூசர் டான் எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆன்சர் ருமேனியா. ஸோ ருமேனியாவில் நடைபெற்ற தேர்தலில் நிக்யூசர் டான் வந்து வெற்றி பெற்று இப்போ அந்த நாட்டுடைய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ கவனிங்க, இப்போ ருமேனியாவுடைய அதிபர் தேர்தலில் ஐரோப்பிய யூனியனுக்கு ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஒருத்தர் தான் இந்த நிக்யூசர் டான் என்பவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 53.60% வாக்குகளை பெற்று அந்த நாட்டுடைய அதிபராக இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் அந்த ருமேனியா நாட்டுடைய 17வது அதிபராக பொறுப்பேற்பாரு.
அடுத்து பாருங்க ஷார்ட் நியூஸ். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட நடவடிக்கை எதிராக இப்போ அவங்க மீது ஏதேனும் குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னா அவங்க மீதான ஒரு சட்ட நடவடிக்கை ஏற்கணும் அப்படின்னா அதுக்கு முன் அனுமதியை பெறணும் அப்படிங்கிற மாதிரி 1991 தீர்ப்புல தெரிவிச்சிருப்பாங்க. 1991 உச்சநீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீது சட்ட ரீதியில நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா முன் அனுமதிகளை பெறணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1988 பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த ஊழல் தடுப்பு சட்டம் 1988 படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் அரசு பணியாளர்கள் தான். அப்போ அவங்களுக்கு குற்றச்சாட்டுக்கு அவங்க உள்ளாகும் போது உச்சநீதிமன்றம் இல்லைன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக ஒரு குற்றவியல் புகாரை பதிவு செய்யும் போது அதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட ஆலோசனை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1991 தீர்ப்புல சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப அதை பரிசீலனை செய்ய வேண்டிய அதை மாற்ற வேண்டிய சூழல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா தான் வந்து தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர்களுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்துல வந்து பண மூட்டைகளானது கண்டெடுக்கப்பட்டது. ஸோ அதை எடுத்து அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு மாத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நடைமுறை இப்ப மாத்தணும். ஏன்னா இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அந்த பணம் அவருடைய இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது யாரோட பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விசாரணை போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில ஜெகதீப் தன்கர் அவர்கள் இந்த மாதிரி அந்த நடைமுறை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க புதிய போப்பாக இப்ப 14ஆம் லியோ வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து 266வது போப்பாக கத்தோலிக்க திருச்சபையோட தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா போப் பிரான்சிஸ். அவர் ரீசெண்டா வயது மூப்பின் காரணமா இழந்துட்டாரு. ஸோ அதை எடுத்து பாத்தீங்கன்னா 71 நாடுகளை சேர்ந்த 133 கார்டினர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ரகசிய வாக்கெடுப்பானது நடத்தப்பட்டது. அந்த வாக்கெடுப்பின் மூலமாக தான் அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வந்து கத்தோலிக்க திருச்சபையோட தலைவராக தேர்வு செய்யப்படுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ 14ஆம் லியோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பன்யன் அல் மார்சஸ் அப்படிங்கிறது என்ன, பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த டைம்ல ஆப்ரேஷன் இந்த பன்யன் அல் மர்சூஸ் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை பாகிஸ்தான் தொடங்கியிருப்பாங்க. நம்ம எப்படி ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்வதாக அறிவிச்சிருக்கோம், அந்த மாதிரி பாகிஸ்தானும் இந்த ஆப்ரேஷன் பன்யன் அல் மர்சூஸ் வந்து தொடர்வதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து உலக தொலைத்தொடர்பு தகவல் சமூக தினமானது மே 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மாலத்தீவுல பாத்தீங்கன்னா ஒரு 55 கோடியில இந்தியாவுடைய 13 நலத்திட்டங்கள் தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மாலத்தீவுல நிறைய தீவு கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த தீவு கூட்டங்களுக்கு இடையே வந்து படகு சேவையை கொண்டு போறது, கடல்சார் இணைப்பை விரிவுபடுத்துறது, சமுதாய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து துருக்கி நாட்டு பல்கலைக்கழகங்களோட மேற்கொண்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைப்பதாக மும்பை ஐஐடி அறிவிச்சிருக்கு. பாதுகாப்பு ரீதியிலான காரணத்தினால இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறாங்க. அடுத்து இந்தியாவுடைய செலாவணி கையிருப்பு இப்ப 69,061.7 கோடி டாலரா உயர்ந்திருக்கு. தென்மேற்கு பருவமழை பாத்தீங்கன்னா இப்போ கேரளால மே 27ஆம் தேதி தொடங்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க, அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு மாதமும் இனிமே வந்து ராக்கெட் அனுப்ப போவதாக இஸ்ரோவுடைய தலைவர் வி நாராயணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 13 ராக்கெட்டுகள் வந்து தொடர்ச்சியாக விண்ணில் செலுத்த இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் வந்து 20 லட்சம் பேருக்கு தமிழக அரசு சார்பில் மடிக்கணினி வழங்குவதாக அறிவிச்சிருப்பாங்க. அதை விரைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இலங்கை அகதிகள் வந்து இங்கே இருக்காங்க இல்லையா, அந்த வழக்கு விசாரிச்ச உச்சநீதிமன்றம் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அகதிகளை வரவேற்கிறதுக்கு இந்தியா ஒன்றும் சத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். அடுத்து துணிவு மற்றும் சாகச செயலுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் கல்பனா சாவ்லா விருதானது ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது. நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ 25ஆம் தேதி தமிழ் பேட்ச், 27ஆம் தேதி ஓல்டு புக் தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்காக ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒரு 12 டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். 12 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், குரூப் 1 எக்ஸாம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஒரு 12 டெஸ்ட் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபீஸ் டீட்டெயில், பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணிட்டு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், டவுட் இருக்குது அப்படின்னா கிளாரிஃபை பண்ணாலும் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பாருங்க.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பத்திரிகை சுதந்திர குறியீடு 2025 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 151வது இடம். இரண்டாவது கேள்வி, இந்திய கடற்படைக்கு உள்நாட்டிலேயே சோனோ போய்கள் தயாரிக்கும் முதல் தனியார் நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதானி நிறுவனம். மூன்றாவது கேள்வி, நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க எந்த இரு நாடுகள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் சீனா மற்றும் ரஷ்யா. நான்காவது கேள்வி, ட்ரோன் சக்தி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. செனாப் நதிநீரின் இந்திய தரப்பு பயன்பாட்டு அளவை அதிகரிக்க கீழ்கண்ட எந்த கால்வாய் நீளத்தை நீட்டிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது? ஆன்சர் ரன்பீர் கால்வாய். தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் மத யானை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்பில் மகேஷ். இலங்கையில் எத்தனையாவது முள்ளிவாய்க்கால் நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 16வது. பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா மேற்கொண்டு வரும் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துரைக்க எத்தனை எம்பிக்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7 எம்பிக்கள். அரசமைப்பு சட்ட விதி 14 கூறுவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எந்த ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுமின் உற்பத்தி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2047ஆம் ஆண்டுக்குள். இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். U19 தெற்காசிய கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. நிக்கியூசர் டான் எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ருமேனியா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.